அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல் விலாக். இந்த வீடியோவில் ரமலான் வந்துடுச்சு. இஃப்தார் அண்டு சஹர் ரெண்டுக்குமே இந்த ஒரு பொருள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சின்ன குழந்தைங்க நோன்பு வைக்க முடியாது. அவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன். பேன் கேக்கு செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. பேன் கேக்குக்கு தேவையான பொருள்: ராகி மாவு மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப்பு போட்டுக்கிட்டேன். இதோட ஃப்ளவர் மாவு அதோட 1/2 கப்பு போட்டிருக்கேன். கொக்கோ பவுடர், ஒரு எக்கு, தேவைக்கேற்ப உப்பு, இதோட நாட்டு சர்க்கரை 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பாலில் வேணாலும் மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். இல்லை நான் தண்ணியில் தான் செய்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் என்னென்ன பொருள் தேவைண்டு. நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சின்னதாக கட்டி விழாதவாறு நல்லா அடிச்சுக்கணும். நான் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் கூட கட்டி விழாத மாதிரி அடிச்சுக்கணும். இப்போதைக்கு இதை பேன் கேக்காக ஊற்றி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதை ஊற்றி லைட்டாக ஆயில் இல்லை நெய் உங்களுக்கு எது தேவையோ அதை சுற்றினிட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ராகி மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ராகி சேர்த்துருக்கேன். இதோட கோகோ பவுடர் சேர்த்ததுனால இதோட கலர் இன்னும் டார்க்காக இருக்குது. நான் கோகோ பவுடர் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் அதை கலருக்காக ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் கோதுமை மாவுலேயும் செய்யலாம். ராகி மாவு கால்சியம் அதிகம் உள்ளது. இது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்டுக்கு இன்சுலினை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் ராகி மாவு சேர்த்துக்கிடுங்க. இது கோதுமை மாவில் செஞ்சால் இன்னும் இது நல்லா சாஃப்டாக நல்லா இன்னும் உப்பி கிளம்பும். இதோட வாழைப்பழம் இருந்தாலும் இந்த வாழைப்பழம் நல்லா மிக்ஸில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோட கலந்து இந்தமாரி பேன் கேக்காக ஊற்றி சாப்பிடலாம். அதுவும் நல்லா ஹெல்த்தியாக உள்ளது தான். நான் இதை மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் கப்பு அளவுக்கு எனக்கு இது எத்தனை கிடைக்குதுன்னு பார்ப்போம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. என் ரெசிபி பிடிச்சிருந்துச்சா என்னன்னு சொல்லுங்கள். உண்மையிலேயே இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடலாம். இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இது சும்மா சாப்பிட்டாலும் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் அளவில் எனக்கு 5 பேன் கேக்கு கிடச்சிச்சு. இது தாராளமாக 2 பேர் சாப்பிடலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உண்மையிலே டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நான் குக்கிங் டிப்ஸு போட்டிருக்கேன், ரெசிபி போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என் வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. பெல்லுங்கிற பட்டனையும் ஆன் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நமக்கு சஹர், இஃப்தார் இது ரெண்டுக்கும் இந்த சட்னி மிக்ஸ் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 2 கைப்பிடி அளவு நிலக்கடலை, 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, இதோட பூண்டு ஒரு 10 பல், கருவேப்பிலை 2 கொத்து எல்லாம் போட்டு நல்லா அதோட பச்சை வாடை போகிற வரையிலும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதோட சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும்.
இந்த சட்னி இருந்தால் நமக்கு சில பேர் சஹருக்கு லைட்டாக சாப்பிட்றது உண்டு. இட்லி, தோசை இதே மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு அப்போ சட்னி வைக்க கொஞ்சம் டயர்டாக இருக்கும். டயர்டாக உள்ள டயத்தில் மட்டும்தான் சொல்கிறேன். இந்த சட்னி மிக்ஸு அந்த நேரத்தில் கை கொடுக்கும். அதே போல் இஃப்தாருக்கு சில பேர் தோசை, இட்லி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் இது சில டைம் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த சட்னி மிக்ஸு உங்களுக்கு நோன்பு டயத்தில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அதோட சால்ட்டு போட்டு நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இதை எப்படி சட்னியாக ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நான் ஒரு பவுலில் காட்ட போகிறேன். இந்த சட்னி மிக்ஸு பவுடரை 2 டீஸ்பூன் இந்த பவுலில் எடுத்துக்கிறேன். இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி இதை தேவைக்கேற்ப நமக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணுமோ இல்லை லிக்விடாக வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கிடுங்க. நான் கலந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் கலந்து எடுத்துக்கிடுங்க. நான் இப்போது உங்களுக்காக இது ரெடிமேடாக மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இந்த சட்னிக்கு தாளிப்பு வேண்டாலும் கொடுத்துக்கிடுங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி ஒரு 15 நாள் வரலும் இது கெடாமல் வெளியிலேயே வைக்கலாம். இது அப்போ பண்ணின சட்னி மாதிரி இருக்கும். உங்களுக்கு குக்கிங் டிப்ஸு எதுவும் தேவைப்பட்டால் கமெண்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் சொல்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.